இதை எடுத்துகிட்டு இதை காட்டிட்டு அப்புறம் அங்கே வைக்கணும். பாருங்கப்பா ரோஸ் செடி இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டதில் இங்கே பாருங்கள் எத்தனை மலர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் 2 மொட்டு இருக்குது, 2 பூ மலர்ந்துருக்கு. இதில் 1 மொட்டு இருக்குது, 1 பூ மலர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இப்போ புதுசாக வந்த துளிரில் பூராத்துலேயும் இங்கே பாருங்கள் சைட்லாம் எவ்வளோ அருமையாக துளிர் புது துளிர் விட்டு வருதுன்னு பாருங்கள். கட் பண்ணி விட 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 இந்த பாருங்கள் எத்தனை மொட்டு ஒரு செடியில் வச்சுருக்குதுன்னு பாருங்கள். பூராத்தி கட் பண்ணி விட 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 புது துளிர். நம்ம அப்படியே விட்டோம்னா செடி வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பு. இந்த செடி என்கிட்ட வந்து 5 வருஷமாக இருக்குது. இப்போ பாருங்கள் எத்தனை மொட்டு அப்படியே சூப்பராக மலர்ந்துருக்கு பாருங்கள் பூரா. இது வந்து மீனாம்பழத்தை நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு தெளித்து விடவும் நல்லா சூப்பராக வந்திருக்குப்பா. பூரா புது துளிர் இந்த பாருங்கள். இதில் பூராமே புதுசாக துளிர் விட்டு செடி நல்லா வருது. இதில் வந்து கற்பூரவல்லியில் வந்து புதினா வச்சுருந்தேன், அது வந்திருக்குது. இதை பார்க்காமே இருந்திருக்கு, எவ்வளோ நீட்டமாக வளர்ந்துருக்கு ஒரு புதினா. இந்த பக்கம் இருக்குது போல். பாருங்கப்பா, இப்போ வெயில் காலம் வந்து வேர் வந்து கீழே இப்போ கருகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூடாக்கு போட்டு நான் வச்சுருக்கேன். இப்போ இந்த வெயிலேருந்து நம்ம செடிகளை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ தேங்காய் நார் இருந்தால் என்ன செய்யுங்க, நீங்கள் இப்படி அந்த இதுக்கு அடியில் போட்டால் நல்லா எலியும் பறிக்காது, நல்லா வேர் வந்து நல்லா பாதுகாப்பாக இருக்கும். இப்போ நான் அது குலைகளை போட்டு வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் இதுலேயும் மஞ்சள் வச்சுருக்கேன். இதில் வந்து இது மணத்தக்காளி கீரை ஆஞ்சது, இதையுமே போட்டு இப்படி வச்சுருக்கேன். இதை நம்ம வந்து தண்ணி ஊற்ற இதை பாருங்கள், இதை அப்படியே மக்கி நல்லா இது உரமாயிரும். இந்த வெயிலுக்கு வந்து வேர் வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அடியில் மூடாக்கு போட்டு நம்ம எப்பயுமே இந்த வெயில் காலத்தை செடிகளை பாதுகாக்கணும்.